ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி. இன்றைக்கி வெனஸ்டே vlog தான் பார்க்க போகிறோம். தனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன சமைச்சோம், என்னென்னலாம் ஃபன் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி தனா வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் புத்தாண்டுன்றனால நம்ம நான்வெஜ் எதுவும் எடுக்காதனால இன்றைக்கி எடுத்துடலான்னு சொல்லி எடுத்தோம். பாதி சிக்கன் 65க்கும் பாதி வந்து கிரேவிக்காகவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிரேவிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பட்டை சோம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சைடு நின்று நாங்கள் கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். கதை பேசிகிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தோம். ஒரு சைடு முட்டை வேக வச்சோம். அதுவும் ஒரு சைடு வெந்தயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மறுபடியும் கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். 2 பேராக நின்று சமைச்சா சமைக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதுவும் கதை பேசிகிட்டே சமைச்சா எப்படி தான் சமைச்சு முடிக்கிறோன்னே தெரிய மாட்டேது. டைம் போகிறதும் தெரிய மாட்டேது. நல்லா தான் இருக்குது. டெய்லியும் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம தனியாக தானே சமைச்சாகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஆட் பண்ணி கலந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா அது கொதித்து வரட்டும். எக்கும் பாயில் ஆயிடுச்சு. அதை இறக்கிட்டு ஒரு கடாய் போட்டுடலாம் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு. இந்த சைடில் தேங்காய் பால் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தேங்காய் பால் போட்டால் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும்ல கிரேவி, அதுக்காக அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த சைடில் கடாய் வச்சுருந்தோம்ல அதில் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி சிக்கன் 65 பொரிக்க ரெடி பண்ணிடலாம். சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65 ரெசிபி நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த குழம்பும் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவி அதை இறக்கியாச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கியாச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. சிக்கன் 65லாம் செஞ்சாச்சு. குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஏதாவது இல்லாமையா, சரி அதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னாரி சர்பத் தான் ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. அதையும் ரெடி பண்ணிடலாம். சப்ஜா சீடும் பாதாம் பிசனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகர் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பருக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நன்னாரி எசன்ஸ் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டால் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் சாப்பிட வேண்டிதான். உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.